என் தங்கப்பிள்ளையே, தீபாவளி திருநாளினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உனக்கான வெற்றி செய்தியை கொண்டு இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என்னை ஒருமுறை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்ற நம்பிக்கையில் என் பிள்ளையே, இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென கொண்டு வந்து தருகின்ற இந்த அதிர்ஷ்டத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்க மாட்டாய். நான் இருந்து உனக்கு தருகின்ற பாக்கியம் இன்று உன் வாழ்க்கையில் உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்தும் என்பதுதான் உண்மை. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ சரியாக கவனித்து அதை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற நீ துணிகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை நடத்திவிடும். இந்த வாழ்க்கை மேலும் பல சந்தோஷமான விஷயங்களை உனக்கு என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தை உனக்காக நீ செதுக்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால், இந்த தருணத்தை உனக்காக நீ உருவாக்குகிறாய் என்றால், உன் வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். உனக்கு தர வேண்டிய உண்மைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையிலும் உனக்கு விரும்பியதை நான் கொடுக்கும் நேரம் என் பிள்ளை மனம் தளராமல் நீ எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொண்டிட தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் நான் உன் வாழ்க்கையில் உனக்கென தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். சரியில்லை என்று நாம் எதையுமே ஒதுக்கி விடுவதும், வாழ்க்கையில் சரியாக நடக்கும் பொழுது அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நமக்கென்ன புதிய செயலா என்ன? என் பிள்ளையே, இதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பது உறுதியானால், இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகிறது என்பது உண்மை என்றால், அந்த உண்மையை நீ ஒருபோதும் இழக்க துணிந்து விடாதே. அந்த உண்மையை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் எல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற விடியல். நீ விரும்பிய பலவும் உன் வசமாக வந்து நிற்க வேண்டிய விடியல். உன்னை தேடி நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதுமே உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடியல். இன்று உன் மனதில் இருக்கின்ற பல துன்பங்களை விலக்கி உனக்குள் பல நன்மைகளை கொடுத்து உன்னை நான் மேலும் மேலும் நல்லதொரு பாதையில் அழைத்து செல்ல விரும்புகின்றேன். என் பிள்ளையை, மனதில் இருக்கின்ற தேவையற்ற அழுக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடும். யார் என்ன சொன்னாலும் சரி, அதையெல்லாம் நினைத்து இப்பொழுது நீ வருந்த வேண்டாம். இன்றைய நாள் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நீ நம்ப தொடங்கு. எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையை கொடுக்கிறது என்று நீ எண்ணத் தொடங்கு. நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஏதாவது ஒரு சிந்தனைகளை வளர்த்து கொண்டு உன் மனதை நீ மிக பெரிய வேதனைக்குள் கொண்டு சேர்த்து விடாதே. நல்லது நடப்பதும் உனக்கான நன்மைகள் பிறப்பதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயமாகவும் மாறிவிடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த நொடி உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மிக பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்வதோடு மட்டுமல்லாமல், என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நினைத்து சந்தோஷப்படும்படியான ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும். இதுவரையிலும் நீ யோசித்த விஷயங்களும், இதுவரையிலும் நீ நினைத்து மனதார எண்ணிக்கொண்டிருந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை எப்பொழுதும் நல்லபடியாக உனக்கு எடுத்துச் சொல்லவும், உனக்கானவற்றை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுத்திடவும், நான் எந்த நொடியிலும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை மீண்டும் மீண்டும் உனக்கு தெரியப்படுத்தவும் நான் உன் முன்னால் வந்து நிற்பது உனக்கு போதாதா? இந்த வாழ்க்கையில் இதைவிட பேரதிசயம் உனக்கு வேறு என்ன தேவைப்படுகின்றது? இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நான் உன் முன்னால் கொண்டு சேர்க்கும் எல்லாமும் உனக்கென்று நான் தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உன் கைகளில் தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று இனி பெற்றுக்கொள்வாய். தடுமாறி விடாமல் என் பிள்ளையின் வாழ்க்கையில்
பல தடுமாற்றங்களைக் கண்டு நீ பதறியதை எல்லாம் நிறுத்தி இனிமேல் எந்த அளவிற்கு நீ வெற்றியோடு நடை போடுகிறாயோ அந்த அளவிற்கு வெற்றியும் உன்னை தொடரப்போகிறது என்பதனை நீ கண்டுகொள்வாய். நாம் எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்க எண்ணினாலும், எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விலக்கிவிட நினைத்தாலும், அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தொடர்ந்து வருவதை நாம் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை சொல்லிக் கொடுப்பதை நாம் நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வேண்டும். உன்னோடு உன் முன்னிலையில் நான் வந்து நிற்கும் இந்த காலம் உனக்கு எதை எடுத்துச் சொன்னாலும் அவை அத்தனையையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையை, வாழ்க்கை பல நிலையில்லாத விஷயங்களை உனக்கு நடத்துகிறது. வாழ்க்கை பல நிலையில்லாத உண்மைகளை உனக்கு என்னவென்று கொடுக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை உருவாக்கிடும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் சரியாக உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? இதை உணர்ந்து, இதை என்னவென்று தெரிந்து நீ அத்தனையிலும் கவனமாக இருக்கும் இந்த காலம் உனக்கு வாழ்க்கையின் பல மாற்றங்களை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காது. என் பிள்ளையை, எல்லா முடிவுகளுமே நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுதும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றிகளையும் உறுதியாக கொடுக்கும். தாயின் அன்பு உனக்கு எல்லா அரவணைப்பையும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கிடைத்திருப்பதை உனக்கு உணர்த்தும். உன்னை சுற்றி வந்த தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை தொடரும் காலம் இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உனக்கு புரிய வைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்காக எதையெல்லாமோ சாதித்த இந்த தாய் இனி வரக்கூடிய நேரங்களிலும் உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாது. எத்தனை விஷயங்கள் நமக்கு தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது, எத்தனை விஷயங்கள் நம்மை காப்பாற்றி இருக்கிறது என்பதனை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் நாம் சென்றுவிடக்கூடாது. சட்டென்று ஒரு விஷயத்திற்குள் நாம் சிக்கி தவித்து விடவும் கூடாது. வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே சட்டென்று உதிர்த்து விடக்கூடாது. உன்னை தேடி நான் கொடுப்பதும் உனக்காக நான் வருவதும் காரணத்தோடு தான். எல்லாமும் என்னுடைய சுயநலம்தான். இந்த மனிதர்களும் இத்தனை சுயநலத்தோடு இருக்க பழகி கொண்ட பிறகு நானும் சுயநலத்தோடு இருப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? என் பிள்ளைக்காக நான் சுயநலத்தோடு இருக்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்த நான் சுயநலத்தோடு இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சுயநலத்தோடு இருக்கின்றேன். உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதில் நான் சுயநலத்தோடு இருக்கின்றேன். உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாக கொடுப்பதற்காக சுயநலத்தோடு இருக்கின்றேன். சுயநலமான விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் உன்னை எப்படியாவது சந்தோஷப்படுத்திவிட துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எதுவானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாம் இருக்கும் காலத்தை நமக்கானதாக நாம் மாற்றிவிட நினைக்கும் பொழுதும் சரி, எல்லாமுமே உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகளையும் தீமைகளையும் அறியக்கூடிய திறமையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கும், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்மிடமிருந்து எடுத்து கொள்ளும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடத்தான் நினைக்கின்றேன். எத்தனை முறை எத்தனை துன்பங்களை எல்லாம் நீ தாண்டி வந்திருந்த பொழுதும் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுப்பதையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நல்லது எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டிய காலம். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மனநிறைவோடு வந்து சேரும் காலம். இனி எல்லாமும் உன்னை தேடி உன் வாழ்க்கையின் அதிசயங்களை நடத்துவது போல
உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக இனி மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன வேண்டும் என்று எதிர்கொண்டு நிற்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த கலக்கமும் உனக்கு வேண்டாம். உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒருபோதும் நீ பதற வேண்டாம். உண்மைகளை எல்லாம் உனக்கு நான் உடைத்துச் சொல்வேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் நான் ஓட வைப்பேன். எப்பொழுதுமே இவைகள் எல்லாம் உன்னை பார்த்ததுமே பதறும். எப்பொழுதுமே இவைகள் எல்லாம் உன்னை கண்டதும் ஓடத் தொடங்கும். ஏன் தெரியுமா? உன் பின்னால் நான் அல்லவா நின்று கொண்டிருப்பேன். என்னை கண்ட பிறகு இவைகள் உன்னை தொடர நான் அனுமதி கொடுத்து விடுவேனா என்ன? இத்தனை காலமும் நீ தொலைத்த இன்னல்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்த உனக்கான நன்மைகள் என்று ஒவ்வொன்றிலும் நீ அடுத்தடுத்த நிலைகளை தேட வேண்டிய காலம். இனி உனக்காக எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ மீட்டெடுக்க வேண்டிய காலம். நன்மைகளுக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்து, தீமைகளுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்துகின்றேன். 2 பேரும் சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தோமானால் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும். உன்னை தொடர்கின்ற தீமைகளிலிருந்து நிச்சயமாக உன்னால் சரி செய்து விட முடியும். இன்றோடு உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் தீர்ந்து உனக்கு மிகச்சரியானதொரு வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்று நீ நினைத்து வருந்தாதே. இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலம் நீ பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கென்ற மாற்றத்தை நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தாயின் அன்பினால் உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைக்கப் போகிறது. என் பிள்ளை ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையில் நானும் அத்தனையையும் மாற்றி கொடுக்கப் போகின்றேன். சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும், உன்னை சூழ்ந்து வருபவர்கள் என்ன செய்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ ஒரு விதமான மனநிலைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தால் அது போதும். அத்தனையுமே உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும். அத்தனையுமே உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும். நல்லதை நடத்தும், நம்பிக்கையை உருவாக்கும், எந்நாளும் உனக்கு வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை. இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிந்தது என்று நான் சொல்ல வரவில்லை. உன் கஷ்டங்கள் தீர்வதற்கான அத்தனை வழிவகைகளையும் நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று தான் சொல்கின்றேன். உன்னுடைய சோதனைகள் எல்லாம் தீரும் பொருட்டு உனக்கு எல்லா வகைகளையும் நான் உருவாக்கி தருகிறேன் என்றுதான் நான் சொல்கின்றேன். மீண்டும் மீண்டும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நல்ல விஷயங்களை நான் உருவாக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ தளர விட்டு விடாதே. எந்த இடத்திலும் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ விட்டு விடாதே. உன் எண்ணங்கள் உன்னை வாழ வைக்கும். உன் எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும். அப்படி இருக்கும் பொழுது எதையுமே தொலைக்காமல் என் குழந்தை நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடங்கிவிட்டாலே அது போதும். இனி எந்த நேரமும் உனக்கு வெற்றியின் நேரமாக நான் உருவாக்கி தருவேன் என்பது உன்னுடைய அதிர்ஷ்டத்தை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உனக்கு அதிசயங்கள் நடக்கும். நீ நினைத்து பார்க்கிறாத அதிசயங்களையும் நான் உனக்கு நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலம் உன்னை தேடி வந்திட்ட விஷயங்கள் அத்தனையும் இனி உன் வசமாக வேண்டும் என்று நான் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? நீயும் அதுபோல உன்னுடைய முயற்சிக்கான பலனை எதிர்பார்த்து நின்றால் அது போதும். உன்னுடைய முயற்சிக்கான நன்மைகளை எதிர்பார்த்து நின்றால் அது போதும். அத்தனையுமே உன்னை தொடர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தெளிவுபடுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஆசைப்பட்டதை விடவும் பல நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா வகையிலும் உன்னை தொடர்கின்ற என்னுடைய அன்பை நீ ஒருபோதும் விட்டு விடாது. எல்லா வகையிலும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நன்மைகளை நடத்தும் இந்த வராகி என்னுடைய நம்பிக்கையை ஒருபொழுதும் நீ ஏமாற்றி விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம்
உன் வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை எப்பொழுதுமே கொடுக்காமல் போகாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நாம் கடந்து வந்த விஷயங்கள், இதுவரையிலும் நாம் கடந்து வந்த உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது நல்லதற்கே எனும் பொழுது வருகின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த மாற்றங்கள் உன்னை உருவாக்கும், இந்த மாற்றங்கள் உன்னை செதுக்கும், உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும். எல்லாவற்றிலும் இந்த வராகி இருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தும். எந்த காலகட்டத்திலும் என்னுடைய அன்பை நீ தொலைத்து ஒரு வெற்றியை பெற நினைக்காதே. தாயின் அன்பை கொண்டு ஒரு வெற்றியை பெற முடிவெடு. உனக்கு சந்தோஷம் என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.